ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லால் masala. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புளியோதரை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுடரை ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 4 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் மாதிரி கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மாதிரி தனியா எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கடலப்பருப்பும் உளுந்தும் நல்லா வறுத்துக்கலாம். கடலப்பருப்பும் உளுந்தும் வறுப்பட்டதும் அது கூடவே காஞ்ச மிளகாய், மிளகு, வெந்தயம், தனியா எல்லாம் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தட்டில் போட்டு ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எப்போ புளியோதரை செய்கிறோமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் மாதிரி கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் மாதிரி உளுந்து, 2 டீஸ்பூன் மாதிரி கடுகு. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா முந்திரி எடுத்துருக்கேன். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். புளியோதரை செய்கிறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கடுகு, முந்திரி, கடலப்பருப்பு, உளுந்தெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கலாம். முந்திரி கருகாமல் பார்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து அரைச்சி வச்ச இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு எண்ணெயில் இந்த பவுடரை நல்லா வறுத்துக்கலாம். பெரிய எலுமிச்சை சைஸுக்கு ஒரு புளியை எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டிகிட்டே இருக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியான பதத்துக்கு இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா முழுசாக குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரைஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான அட்டகாசமான புளியோதரை ரெடி. இந்த புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை தான் இந்த புளியோதரை கூட வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.